ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கவுனி அரிசியில் ஒரு கஞ்சி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நல்லா ஒரு கை அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். அண்ட் பச்சை மிளகா கொஞ்சோண்டு வெந்தயம் கொஞ்சம், கொத்தமல்லி தலைகள் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நான் 1 டம்ளர் கருப்பு கவுனி அரிசி எடுத்து நைட்டே நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த ஊற வச்ச அந்த அரிசியை என்ன பண்ணுறோம், தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் இந்த ஊற வச்ச அரிசியை மிக்சியில் போட்டு நம்ம ஒரு 2-3 பல்ஸ் மோடில் நம்ம அரைச்சிக்கலாம். இது ரொம்ப கொஞ்சம் குருணை மாதிரி, இது இந்த மாதிரி பதத்தில் நம்ம வேக வச்சோன்னு சொன்னாக்கா வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் என்ன பண்ணிக்கலாம்னா, மிக்சியில் 2-3 பல்ஸ் ஓட்டினோம்னா இந்த மாதிரி குறைன்னு நமக்கு ஓரளவுக்கு குருணை மாதிரி வந்துடும். இதை நம்ம எடுத்துக்கலாம். பிசு பிசுன்னு ஒட்டாமல் பொலன்னு பார்த்திங்கன்னா ஒரு குருணை ரைஸ் மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. இந்த குருணைகளை நம்ம இப்போ குக்கரில் சேர்த்து வேக வச்சிடலாம். 1 டம்ளர் அரிசிக்கு நான் 2.5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் 3 டம்ளர் கூட வச்சுக்கலாம். இதை நம்ம குக்கரில் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அடிகனமான ஒரு பாத்திரத்தில் நீங்கள் கைவிடாமல் கிண்டி நம்ம ஓப்பனில் கூட வேக வச்சுக்கலாம். பட் நான் இன்றைக்கி குக்கரில் வேக வைக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பூண்டு, பச்சை மிளகா, வெந்தயம், அப்புறம் கொத்தமல்லி தழை எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டாக்க ஒரு பொடி கருப்பு உளுந்து இல்லைன்னா பச்சை பயிரையும் நம்ம நைட்டே ஊற வச்சு இதோட வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா அது பயிறு கஞ்சி, உளுந்து கஞ்சி மாதிரி சூப்பராக டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும். அடி பிடிக்காமல் இந்த அரிசியை நல்லா 2-3 தடவை நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம வெயிட்டரை போட்டுடலாம். ஒரு 3 விசில் வந்தால் போதும், நல்லா நமக்கு வெந்து போயிடும். ஏன்னா நம்ம குருணையாக வேக வைக்கிறனால ஈஸியாக வெந்துடும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம எடுத்து சூடாக சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். டெய்லி நம்ம வெள்ளை அரிசி சாதத்தையே சாப்பிடாம வாரத்தில் 2 நாள் இந்த மாதிரி நம்ம கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப இந்த வாசம் பார்த்திங்கன்னா அப்படியே கமகமன்னு அந்த வாசம் சூப்பராக இருக்கும். இதில் நல்லா நம்ம ஒரு கப்பு தயிர் ஆட் பண்ணி, கெட்டியான தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். இது கூட நம்ம வத்தல், வடகம், அதுக்கப்புறம் மாங்காய், ஊறுகாய் எல்லாமே வச்சு சாப்பிட்லாம். அல்டிமேட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஜிஜி தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். ஓகே, பாய்.